ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸில் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான். ஒரு சின்ன சைக்கிள் கடை இருக்குது. அந்த சைக்கிள் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க. கூடவே ஒரு குட்டி பையன் வந்து ஒரு 12 வயசு பையன் வேலைக்கு வந்து இருக்கான். அவனோட ஓனர் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த சைக்கிளை வந்து தொடச்சி வைக்கிறது, வண்டியை தொடச்சி வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தான் கொடுப்பாரு. வேறு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்குறதா இருந்தால் என்ன சொல்வார்னா, அவன் கேட்டான் கூட, நீ வந்து சின்ன பையன்டா, இப்போ வந்து நீ பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணு, உனக்கு நான் அப்புறமா சொல்லித்தரேன், அந்த மாதிரி வந்து சொல்லிடுவார். ஒரு நாள் வந்து இந்த கடையோட ஓனர் பார்த்திங்கன்னா வெளியே வந்து போயிடுறாரு. போகும்போது சொல்லிட்டு போகிறாரு, இந்த மாதிரி யார் வந்தாலுமே வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு, நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வேலையை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு வந்து ஒரு பெரியவர் வராரு. அந்த பெரியவர் வந்து என்னுடைய சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா தம்பினோன்னா, இந்த பையனும் பார்த்திங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, ஓனர் வந்து கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க தாத்தா, நீங்கள் உட்காருங்க, அவர் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவார், வந்ததையும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாருன்னு அந்த தாத்தா கிட்ட சொன்னதையும் அந்த தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அவசரமாக வந்து ஊருக்கு போகணும்ப்பா, எங்களோடது வந்து ரொம்ப தூரம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே நான் சைக்கிளை மிதிச்சிட்டே போகணும், இப்போவே லேட் ஆச்சு, நீ இப்போ பண்ணி கொடுத்தா நான் சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னதையும் அந்த தாத்தாவோட தேவையை புரிஞ்சுட்டு இந்த பையனும் பார்த்திங்கன்னா, சரிங்க தாத்தா நீங்கள் உட்காருங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பையனும் வந்து பஞ்சர் போடுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பஞ்சர் வந்து போட ஆரம்பிக்கிறான். அவன் பஞ்சர் போட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாதியில் இந்த ஓனர் வந்துடுறாரு. ஓனர் வந்ததையும் இந்த தாத்தாவை வந்து பார்க்குறாரு. அப்படி தாத்தாவை பார்த்ததையும், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னதையும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னப்போ, எனக்கு இந்த மாதிரி பஞ்சர் போடணும் அப்படின்னு சொன்னதையும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் இப்போ போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னதையும் அந்த தாத்தா சொல்கிறாரு, இல்லை பாப்பா தம்பி பரவாயில்ல, நீங்கள் வேறு வேலை இருந்தால் பாருங்கள், அந்த பையன் வந்து இங்கே குட்டி பையன் தான், அவனே போடுறான் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு. உடனே அவருக்கு வந்து கோவப்பட்டு அந்த பையனை பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, உன்னை வந்து நான் எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அவரை வந்து நீ வந்து என்ன பண்ண வச்சுருக்கலாம், கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருக்கலாம், நான் வந்து போட்டு கொடுப்பேன்ல, ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் யாரடா காசு போடுறது, நீ சின்ன பையன், உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. உடனே இவனும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பஞ்சரை வந்து போட்டு முடிச்சு கொடுத்துட்றான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை வந்து ஒருத்தவங்க கிட்ட எப்போவுமே வந்து நம்பி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நம்மளை விட அவங்க வந்து கண்டிப்பாக வந்து செய்வாங்க. அதுக்கு வந்து அனுபவமோ வயசோ வந்து தேவையில்லை, அந்த ஈடுபாடு தான் ரொம்ப முக்கியம். அதனால் இனிமேல் வந்து யாருக்கிட்டேயுமே நீங்கள் வந்து என்ன சொல்லாதீங்கன்னா, உங்களால் முடியாது, நீ வந்து சின்ன பையன், உனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லிக் கொடுங்க, உங்களை விட சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.